வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி வெங்காயம் மண்டி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு அந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கூட வேணும் அப்படின்னா நீங்கள் கூட பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் செய்கிற வெங்காயம் மண்டி பார்த்தீங்கன்னா 2 பேர் அளவுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கூட வேணும் அப்படின்னா நீங்கள் கூட எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே கூட ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியை கழுவி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு அரிசியை கழுவோம்ல, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாமல் இது மாதிரி தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை ஆட் பண்ணணும் கண்டிப்பாக நம்ம வெங்காயம் மண்டிக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஆட் பண்ணி ஊற வச்சுருக்கேன். நம்ம ஊற வச்ச புளியை இந்த தண்ணியிலே கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி கழனி தண்ணி, அதை இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு இது நல்லா கொதிக்கட்டும். நமக்கு இது நல்லா கெட்டியாக வரணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு வெங்காயம் மண்டி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வற்ற வச்சிங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக வந்துடும். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் சாதம் எல்லாத்துக்கூடமே வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாத்து கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.